இல்ல மு.க. ஸ்டாலின் எந்த நாட்டினுடைய செயலியாவது தடை பண்ணணும்னு சொன்னாரா? அந்த நாட்டோட டூ விட்டேன்னு சொன்னாரா? அல்லது யாரு கழுத்தையாவது போய் கட்டிக்கிட்டு இருந்தாரா? திரு தோழர் பினராயி விஜயன் அப்படி ஏதாவது பண்ணாரா? நீங்க உங்களையா நீங்க ஒரு பில்டப் கொடுத்துட்டு இருந்தீங்க பாத்தீங்களா? நான் விஸ்வகுரு. அப்பதான் என்ன கேள்வி வருதுன்னா, விஸ்வகுரு தானே நம்ம நாட்டுல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினான்ல, உனக்கு ஆதரவா ஒரு நாடாவது ஸ்டேட்மெண்ட் விட்டுச்சான்னு கேட்கறது சரியா தப்பா? இப்ப பாகிஸ்தான் மோசம், ஆனா அவங்களுக்கு துருக்கி உடனடியா சப்போர்ட் பண்ண வந்தது. வேறு சில நாடுகள் ஆதரவு கரம் நீட்டியது. உங்களுக்கு யாரு ஆதரவு கரம் நீட்டினா? நீங்களா விஸ்வகுருன்னு அந்த காலத்துல உங்க மனசுல ஏதோ ஆழமா பதிஞ்சுட்டாரு. இவர் என்ன நினைச்சுட்டு இருக்காருன்னா, உலகத்திலேயே நம்மளை விட தலைவன் எவனும் இல்ல அப்படின்னு நினைக்கிறதுனால வந்த விளைவு தானே தவிர, திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோ தோழர் பினராயி விஜயன் அவர்களோ எந்த நாட்டு பிரதமர் கழுத்தையும் கட்டிக்கிட்டு அலையல, எந்த நாட்டையும் உதாசீனப்படுத்தவும் இல்லை. எனவே இட் இஸ் பிசினஸ் ஆஸ் யூசுவல். நீங்க நாங்க விஸ்வகுரு, இந்தியாவினுடைய அது என்ன தன்மானத்தை உயர்த்தி விட்டோம் அப்படியெல்லாம் நீங்க பேசுறது இருக்குல்ல. நீங்க கடந்த காலத்திலேயும் நிறைய பேசியிருக்கீங்க. ஒரு நாட்டினுடைய நாணயம் வீழ்கிறது என்றால் அந்த நாட்டினுடைய மானம் வீழ்கிறது என்று பொருள்னு எதுக்கு பேசுறீங்க? அது 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 உண்மையானு கேட்கிறேன் நான். இல்லைங்க, இந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கணும் கவர்மெண்ட். இது மானத்துக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? தொழிலுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு, உங்க பொருளாதாரத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அதை விட்டுட்டு மானம், நீங்க மன்மோகன் சிங்கை திட்டணுங்கிறதுக்காக, படிச்சவன்லாம் ஒன்னும் சரியா இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்றதுக்காக மன்மோகன் சிங்கை கண்ணா பின்னான்னு கிரிட்டிசைஸ் பண்றதுக்காக நீங்க பண்ணீங்க. ஈவன் அப்பவும் இந்தியாவினுடைய நாணயத்தினுடைய மதிப்பு வீழ்ச்சி அடைகிற போது நாங்க அதை விமர்சிச்சிருக்கோம். ஏன்னா நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை நீங்க சுயசார்பு தன்மையோடு வலுப்படுத்தவில்லை என்றால் இதை சிரமத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க என்ன சொன்னீங்கன்னா, உங்க திறமையினாலேயே உங்க பேச்சினாலேயே நீங்க விஸ்வகுருங்கிறதுனாலேயே இதெல்லாம் காப்பாத்திட முடியும் நீங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க, அப்படி பில்டப் பண்ணீங்க. அதனாலதான் விமர்சனம் வருகிறதே தவிர, அவர் வெளிநாட்டு மூலதனத்தை ஈர்க்க வேண்டாம் என்று நாம யாரும் சொல்லல. வெளிநாட்டு மூலதனம் அவசியம். இன்னைக்கு அப்படி இல்லாம, ஈவன் சைனாவே அந்நிய மூலதனம் இல்லாம இல்லையே, அவங்க மூலதனத்துக்காக அதை வாங்கல. அவங்க தெளிவா அவங்க டாக்குமெண்ட்ல எழுதி வச்சிருக்காங்க, நாங்கள் மிகவும் பின்தங்கிய நிலையில் இருந்தோம். 1948 நாங்கள் விடுதலை பெறுகிற போது, புரட்சி நடந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போது எங்களிடம் தொழில்நுட்பங்கள் ஏதும் இல்லை, போதுமான தொழில்கள் இல்லை, அது விவசாயம் சார்ந்த நாடாக இருந்தது.